அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உப்பு ஜாடி நம்ம என்ன செஞ்சாலுமே அது உப்பாக தான், அது எப்படி சொல்கிறது, தண்ணி மாறி, அதாவது தண்ணி விட்டுருது. உங்களுக்கே பாருங்கள் தெரியும், உள்ள தண்ணியாக இருக்குது பாருங்கள். இவ்வளோத்துக்கும் நான் அரிசி போட்டிருக்கேன், அப்புறம் தேங்காய் ஓடு போட்டிருக்கேன். அப்படி இருந்துமே அப்படியே தண்ணி ஆயிடுது. இதை இப்போ தண்ணி ஆகாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அரிசி போட்டாலும் வேலைக்காக மாட்டேங்குது, தேங்காய் ஓடு போட்டாலும் வேலைக்காக மாட்டேங்குது. என்ன செஞ்சால் நம்ம இந்த உப்பு ஜாடி அதாவது தண்ணி ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்கு நான் இப்போ ஒரு ஐடியா சொல்ல போகிறேன். வாங்க போய் பார்ப்போம் அது என்னன்னு. இப்போ இது நான் வச்சுருந்த பெரிய ஜாடி. இதுலேயே நான் இதுலேயே சின்ன ஜாடியிலே இது நிறைய உப்பு போட்டு வச்சுருப்பேன். அதுலேருந்து இதில் கொஞ்சம் எடுத்து போட்டிருப்பேன். இதில் கொஞ்சம் எடுத்து போட்டு இதை சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அதை சில நேரத்தில் கைவிட்டு தான் எடுத்து போடுவேன். ஆனால் இதை நான் எப்படின்னா, இதுலேருந்து மர ஸ்பூனு, இந்த பாருங்கள், மரக்கரண்டி, இது போட்டு தான் நான் இதுலேருந்து எடுத்து போடுவேன். அப்படிங்கல இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள், உள்ளே தண்ணியாகவே ஆகலை, உப்பு காலி ஆயிடுச்சு. ஆனால் தண்ணியாகவே ஆகலை. ஆனால் அதில் தண்ணியாக இருக்குது. ஏன்னா அதை இதில் காலி ஆகும், அதுலேருந்து கையை விட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால காலி ஆயிடுச்சு. நம்ம என்னதான் தேங்காய் ஓடு அரிசி போட்டாலுமே நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, கை விட்டு எடுத்தாலே தண்ணி ஆயிடுது. அதுவே நம்ம இந்த மாதிரி மர ஸ்பூன் போட்டு நம்ம எடுத்தோன்னா தண்ணி ஆக மாட்டேங்குது. அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கும் நம்ம மர ஸ்பூன் போட்டே எடுத்துக்கலாம் அப்படின்னு போட போகிறேன். இப்போ அதுதான் கண்டுபிடிச்சேன், எப்படி நமக்கு என்ன போட்டாலும் தண்ணி ஆகுது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு. நான் கொஞ்சமாக சின்ன ஜாடியில் எடுத்து வச்சு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிக்கவும் இதில் தண்ணி ஆக மாட்டேங்குது. இது காலியாகும், அதில் கை விடையில தான் அப்படி ஆகுது. இப்போ அதனால தான் இப்போ பெருசுக்கும் அதே ஐடியா பண்ண போகிறேன். மரக்கரண்டியை போட்டு வச்சுருவோம் உள்ள. நம்ம தேவைக்கு கை விடாமல், பொதுவாக கை விடாமல், அதாவது நம்ம கையை விடாமல் நம்ம உப்பு எடுத்தாலே உப்பு நீர்த்து போக மாட்டேங்குது. இனிமேல் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போது இந்த உப்பு நீர் அப்போ என்ன செய்யுங்க, இந்த மாதிரி 2 ஜாடி வச்சுக்கோங்க. நீங்கள் 2 ஜாடி வச்சுட்டு நிறைய உப்பை இதில் கொட்டி வச்சுருங்க, கொஞ்சமாக உப்பை இதில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படிங்கல நீங்கள் சமையலுக்கு எடுக்கிற நேரம்லாம் இப்படி மர ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணல உப்பு தண்ணியாகவே செய்யாது, அந்த நீர்த்து போகவே செய்யாது. அப்புறம் இது காலியாகவும் இதுலேருந்து கொஞ்சம் அள்ளி ஃபுல்லாக போட்டு வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது அடுப்பு மேட்டில் வச்சுக்கோங்க, இது உள்ள அலமாரில் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உப்பு ஜாடி நீர்த்து போகாது. இப்போ நீர்த்து போயிருச்சு, இந்த உப்பு சரியோ சொதன்னு தண்ணியாக இருக்கே, இதை வேஸ்ட்டு தான், நம்ம இதை கீழே தான் போடணும் அப்படின்னு நினச்சி இதை கழுவணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒன்றும் கழுவலாம் தேவை கிடையாது. ஏன்னா இது வெறும் உப்பு தான். இந்த உப்பில் உள்ள தண்ணியை இப்போ நம்ம ஈஸியாக எப்படி எடுக்கிறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி ஒரு 2 டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரை எடுத்து இது உள்ளே விடுங்க. இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து இது உள்ளே விட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். நான் தொடச்சி எடுத்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த உப்பை நம்ம இப்போ இந்த தட்டில் கொட்டியாச்சு. கொட்டி இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், ஜாடியில் கொஞ்சம் கூட நமக்கு உப்பு கிடையாது, உப்பும் கிடையாது, அதே மாதிரி அந்த தண்ணியும் கிடையாது. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஜாடி. நம்ம ஒன்றும் இதை கழுவவே இல்லை, ஆனால் நம்ம நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. ஒவ்வொரு தடவையும் உப்பு போடையில் இதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்டு நீங்கள் உப்பை போட்டுடலாம். எதுக்கு எடுத்தாலும் நம்ம கழுவி காய வச்சுட்டு போட முடியாது, ஏன்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி காய டைம் ஆகும். ஆனால் உப்பு ஜாடியில் போட்டே ஆகணும். அப்படிங்கலாம் என்ன பண்ணிடலாம், அந்த அடியில் உள்ள உப்பெல்லாம் கொட்டிட்டு அது நல்லா சுத்தமாக டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு நீங்கள் இப்போ புது உப்பை இதில் போட்டுடலாம். அதுக்காக நீங்கள் கழுவாமே இருக்கணும்னு நான் சொல்ல வரலை. ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம ஜாடி எடுத்து கழுவணும். ஏன்னா கண்ணாடி இது இல்லையா, பத்திரமா கழுவணும்.
அதனால கழுவிட்டு பத்திரமா காய வச்சு எடுக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடிக்கடி இதை வந்து கழுவிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ உடனே ஒரு வாரம் 2 வாரத்தில் உப்பு காலி ஆயிரும். அதை ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் கழுவி காய வச்சுட்டு போட முடியாதுல்ல. அதனால நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு சுத்தமாக தொடச்சிட்டிங்கன்னா அதில் ஒரு பொட்டு தண்ணி இல்லாமல் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம புது உப்பு இதில் போட்டுக்கலாம். இப்போ உப்பு வந்து நம்ம கொட்டி வச்சாச்சு. இப்போ பெரிய ஜாடியில் ஒரு உப்பு, ஒரு மரக்கரண்டி, சின்ன ஜாடியில் ஒரு மரக்கரண்டி போட்டாச்சு. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்கள் உப்பு எப்போதுமே தண்ணி ஆகாமல் இருக்கும். இது காலியாகவும் இதிலேருந்து நீங்கள் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கிச்சன் கவுண்டர் டாப்பில், இந்த கிச்சன் மேடையில் வந்து இந்த சின்னதை வச்சுட்டு இதை உள்ள அலமாரியில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து நானே வந்து கண்கூட பார்த்தது. நானே என்னென்னமோ பண்ணி பார்த்து எதுவுமே செட் ஆகாமல் இப்படி பண்ணுறனால தான் வந்து உப்பு வந்து தண்ணி ஆகாமல் கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதை மாதிரி பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த உப்பு தண்ணி உள்ள உப்பு நான் தனியாக கொட்டி வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ இன்றைக்கி ஆக்கிற சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிஷ்யூ பேப்பர் மற்றதெல்லாம் குப்பையில் போட்டுடலாம். ஏன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சதுனால இந்த உப்பை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா நம்ம சுத்தமான டிஷ்யூ பேப்பர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போகிறோன்னா இந்த பூண்டு அதிகமாக வாங்கிடுவோம், விலை கம்மியாக விற்கிற காலங்களில். அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, ஏன்னா அதை வேஸ்ட் ஆகாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் எப்படி பண்ண போகிறோன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ கிட்ட வாங்கினேன். விலை கம்மி தான், 2 கிலோ 100 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் அப்போ வாங்கல நல்லா இருந்தது. இப்போ வாங்கி 1 மாதம் ஆகுது. வீட்டுக்கு தேவையானது நான் அதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்பப்போ வந்து நான் வாங்கினப்போ கந்தை பார்த்து தான் வச்சுட்டேன். ஏதாவது அழுகல் ஒரு மாதிரி பூண்டு சரியில்லாததெல்லாம் எல்லாம் கந்தை பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சேன். அப்படி இருந்தாலும் இப்போ வாங்கி 1 மாதம் ஆயிடுச்சா, ஆகும். என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி வந்து பூண்டு எப்படி சொல்கிறது, அது இதெல்லாம் நல்லா இருக்குது. இதெல்லாம் பிரித்து வச்சுருக்கேன் நல்லதா, எல்லாம் ஒன்று விடாமல். இப்போ திருப்பியும் கந்தை பார்த்ததில் வந்து சில பூண்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. அதாவது அமுக்குனா வந்து அப்படி பஞ்சு மாதிரி ஆகுது. அது ரொம்ப வந்து வாடி போன பூண்டை கீழே போட்டாச்சு. இந்த பாருங்கள், எல்லாத்தையும் கீழே போட்டுட்டேன் ஓரளவுக்கு. ஆனால் அதுலேயே வந்து லைட்டாக அமுங்குது பாருங்கள். அந்த மாதிரி பூண்டெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பாருங்கள், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கீழே தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த பாருங்கள், ஆனால் அமுங்குறனால என்ன பண்ணிட்டேன், லைட்டாக அமுங்குது. அதனால் இது வந்து இந்த ரசத்துக்கு தட்டுற இது வந்து பொடி பூண்டு. அதனால் ரசத்துக்கு பொடி பூண்டு தான் நம்ம ரசத்துக்கு தட்டுவோம். இது நல்லா இருக்குது. ஆனால் இது பாருங்கள் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இதை குப்பையில் போட்டுருவோம். இந்த மாதிரி பிரித்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது பொடி பூண்டுகளை தனியாகவும் கொஞ்சம் பெரிய பூண்டுகளை தனியாகவும் நான் பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து நம்ம ரசத்துக்கு தட்ட பொடி பூண்டுகளாக பிரித்தாச்சு. இது பாருங்கள், கொஞ்சம் வந்து இந்த லைட்டாக அமுங்குது. ஆனால் பூண்டு நல்லா இருக்குது, லேசாக அமுங்குது. இதை என்ன பண்ணியிருக்கேன், ஊற போட்டிருக்கேன் தண்ணியில், உரிக்கிறதுக்காக ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை உரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா அரைச்சி கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இதை ஊற போட்டு வச்சுருக்கேன். இது ஊறிடுச்சுன்னா கொஞ்சம் நமக்கு உரிக்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதனால் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டுலாம் நான் எல்லாம் கந்தை பார்த்துட்டேன். எல்லாமே நல்லா, இது வந்து கல் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இது வாங்கி நான் 1 மாதம் ஆச்சு. ஆனால் இப்போது கொஞ்சம் வீணாக போகுது, ஆனால் கொஞ்சம் சரியாக இருக்குது. சரி, இதை பிரித்து முடிச்சாச்சு. அப்போ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏன்னா இது அதாவது நம்ம உரிச்சு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுரும் அந்த பூண்டை. அப்போ நம்ம இந்த ரசத்துக்கு உள்ளதை என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, அதை உரிச்சு வச்சு அரைச்சி வைக்கிறது, நம்ம உரிச்சு அரைச்சி வைக்கிறது ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா தானே இருக்குது. இந்த பொடி பூண்டு எடுத்து வச்சோம்ல, அதை வந்து நம்ம 1-2 நல்லா தட்டிட்டு வந்துட்டோம். இது வந்து நான் மிக்சியில் தான் வந்து இது பண்ணேன். மிக்சியில் வந்து நீங்கள் இந்த பக்கமாக ஃபுல்லாக அரைச்சி கொடுக்காமல் இந்த பக்கமாக ஒரு 2-3 இது பண்ணிங்கனாலே போதும். நல்லா நம்ம ரசத்துக்கு தட்டுற மாதிரி இந்த மாதிரி வந்துடுது. அந்த அளவுக்கு பண்ணால் போதும். அப்படி பண்ணிவிட்டு
நீங்கள் இப்போ என்ன பண்ணிடலாம், ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரீசரில் வைங்க. வெளியில் கீழே வைக்க வேணாம். ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரசத்துக்கு, கூட்டு, பொரியல் எதுக்கு வேணாலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். லைட்டாக இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ நான் இது நல்லா ஒரு பெரிய சில்வர் டப்பா ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ நான் இதை வந்து மூடி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதாவது அது மலிவு விலையில் கிடச்சிச்சின்னா அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பூண்டை ஒரு மாதிரி காஞ்சி வீணாக போயிடும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வைங்க. அதுக்காக சும்மாலாம் அந்த மாதிரி பண்ணி வைக்க வேணாம். ஏன்னா இது அப்பப்போ பண்ணாதான் உண்மையிலே நல்லாயிருக்கும். இப்போது மலிவு விலையில் இப்போ பூண்டு கிடைக்கிது, அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து நல்ல லாபமும் கிடைக்கும், நல்ல பெனிஃபிட் கூட. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம இன்னொரு முறையாகவும் ஸ்டோர் பண்ணலாம். இது இப்போ நம்ம அரைச்சாச்சு, இதை நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். வந்து சில பேர் வந்து பூண்டு பொடி வந்து நிறையா டிஷ்ஷுக்கு போடுவாங்க, அதுக்குன்னு தேவைப்பட்டதுக்கு போடுவாங்க. அப்படி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி மிக்சியில் ரெண்டு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்து என்ன பண்ணிடுங்க, ஒரு தட்டில் வச்சு வெயிலில் காய வச்சுருங்க. வெயிலில் காய வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிடுங்க, மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து பூண்டு பொடி, அதாவது கார்லிக் பவுட்ரு. நல்லா நெய்ஸாக அரைச்சிருங்க. நெய்ஸாக அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பூண்டு பொடி, கார்லிக் பவுட்ரு நல்லா வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பூண்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் மலிவா விற்கல இந்த மாதிரி நிறைய விதத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்க போகிறோன்னா இப்போ ஆர்லிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நார்மலாக வந்து இப்போ 1/2 கிலோ ஆர்லிஸ் வாங்குவோம். அது எவ்வளோ ரேட்டுனா 280, 285 இந்த மாதிரி ரேட்டு வருது. ஆனால் அது வாங்குறது மட்டும் பெருசு இல்லை, வாங்கிடுவோம். அது எப்போவுமே வாங்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம திறந்து நம்ம போடையில் என்ன ஆகுதுன்னா அப்படியே காற்று போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒரு 1/2 பாட்டில் இல்லை ஒரு 1/4 பாட்டில் ஆகையில் என்ன ஆயிடுதுன்னா அது கொஞ்சம் குறைவையும் என்ன ஆகுதுன்னா அப்படியே தட்டி போயிடுது, கட்டி ஆயிடுது. நம்ம எவ்வளோதான் டைட்டாக மூடி வச்சாலும் அது கட்டியாக தான் செய்யுது. சரி, அதை வாங்குறதுக்கு சிரமப்பட்டுட்டு சரி அது வேஸ்ட்டாக அது எப்படி தான் தட்டினாலும் அதை எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து இப்படி 5 ரூபாய்க்கு வந்து விற்கிது, 5 ரூபாய் ஆர்லிஸ் பாக்கெட்டு. இது எப்படின்னா கரெக்டாக ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒரு பாக்கெட் கரெக்டாக வரும். நம்ம இதை ஒன்றே போதும். ஒரு கிளாஸ் பாலில் நம்ம போட்டோம்னா கரெக்டாக போதுமானதாக இருக்குது. அப்படிங்கல நம்ம எதுக்கு இப்போ ஒரு பெரிய பாட்டிலோ இல்லை 1/2 கிலோ பேக்கேஜ் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அது மாதிரி வேஸ்ட் ஆகுது மெயினாக. இதுவும் இல்லாமல் இதுனா எப்படின்னா நம்ம ஒரு டம்ளர் கலக்குறோமா, டக்குன்னு ஒரு பேக்கெட்டை பிரித்து போட்டு கலந்து கொடுத்துடலாம். இதே மாதிரி ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நான் போட்டு கொடுத்துட்டு தான் இருப்பேன் டெய்லி, ஏன்னா இதுதான் குடிக்கிறாங்க. சரி, இப்போ வந்து இது வாங்கிறதுனால நமக்கு வந்து லாபமா நஷ்டமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது வந்து நமக்கு கட்டியாகாமல் தடுக்குது. நம்ம ஒரு பாக்கெட்டு நம்ம தேவைக்கு பிரித்து போட்டுடுறோம். அப்போ எல்லாமே நல்லாவும் இருக்குது அப்படின்னு அதுவும் ஒரு விஷயம் ஒரு வகையில் இருக்குது. ஆனால் இது வாங்குறது நமக்கு லாபமாக நஷ்டமானா கண்டிப்பாக இது வந்து லாபம்தான். எப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 கிலோ வந்து 280 கிட்ட தான் வருது, அதுக்கு குறைஞ்சு கிடையாது. ஆர்லிஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலே அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு பேக்கெட் வந்து 5 ரூபாய் தான். ஒரு பேக்கெட் 5 ரூபாயா, இங்கே பாருங்கள், ஒரு பேக்கெட் 5 ரூபாய்க்கு நம்ம கரெக்டாக 20 கிராம் வருது. அப்போ ஒரு பேக்கெட் 5 ரூபாய்க்கு 20 கிராம்னா இப்போ நம்ம 5 பேக்கெட்டு கணக்கு பண்ணுவோங்க பாருங்களேன். 5 பேக்கெட் வந்து 100 கிராம் வருது. 5 பேக்கெட் 100 கிராம்னா 100 கிராம் வந்து எவ்வளோ வருது விழுகுதுன்னா 25 ரூபா விழுகுது. 100 கிராம் 25 ரூபானா 200 கிராம் 50 ரூபா, 300 கிராம் 75 ரூபா, 400 கிராம் 100 ரூபா, 500 கிராம் எவ்வளோ 125 ரூபா தான் விழுகுது. ஸோ 1/2 கிலோ வந்து வெறும் 125 ரூபா விழுகுது.
ஆனால் நம்ம அந்த 1/2 கிலோ ரீஃபிலோ இல்லை 1/2 கிலோ பாட்டிலோ வாங்கினா 285 ரூபா வருது. 125 ரூபா எங்கே இருக்குது, 285 ரூபா எங்கே இருக்குது, நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அதான் 5 பேக்கெட் வந்து 100 கிராம் கரெக்டாக. இந்த 5 பேக்கெட் 100 கிராம் வந்துடும். 5 பேக்கெட் 100 கிராம் வரைய இப்போ நம்ம வந்து என்ன வாங்குகிறோன்னா, இது 100 கிராம் கணக்கு, இது 25 ரூபா. இப்படி 5 தான் நம்ம பிரித்து வச்சுருவோம். இப்போது இந்த 5 இப்போ 1/2 கிலோ, இந்த 5 பிரிச்சாச்சு நம்ம கரெக்டாக. இப்போ இது 1/2 கிலோ வந்துருச்சு. இது மொத்தம் எவ்வளோ வருது, 125 ரூபா தான் வருது. 125 ரூபாய்க்கு நம்ம வாங்க வேண்டிய ஒரு ஹார்லிக்ஸு எவ்வளோ விலைக்கு விற்கிறாங்க? 1/2 கிலோ பேக்கெட்டை வாங்கினா 285 இல்லை 80 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போ இது நமக்கு எவ்வளோ லாபம் பார்த்தீங்களா? நார்மலாக வந்து 1/2 கிலோ வாங்கினா நமக்கு அதில் நஷ்டமும் ஆகுது. எப்படின்னா உங்களுக்கு வந்து அது நம்ம எடுத்து போடுறதுல காற்று புகுந்து கட்டியாகி அது யூஸ் பண்ணுறதும் கஷ்டமாயிருது. அதுவே இந்த பேக்கெட்னா நமக்கு தேவைக்கு ஒரு டம்ளருக்கு ஒரு பேக்கெட் நம்ம மணிக்கு பிரித்து போட்டு ஆற்றி கொடுத்துடலாம். அதுலேயும் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்குது. ஆனால் இதில் வந்து நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது பார்த்தீங்களா? அப்போது நம்ம இந்த 5 ரூபா பேக்கெட் வாங்குறது தான் நமக்கு லாபம். இது நான் மொத்தம் 125 ரூபா இல்லை, ஒரு சரம் வந்து 15 இருக்குது. ஒரு சரம் வந்து 15னா 2 சரமாக வாங்குவேன். ஒரு 15 இருக்குல்ல ஒரு சரம், அதுக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சரத்துக்கு 5 ரூபா கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க. நான் 2 சரமாக வாங்கியிருக்கேன். அதான் 2 சரம் வந்து 140 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. 25 பேக்கெட்டே வந்து நமக்கு வந்து 1/2 கிலோ வந்துடுது. ஆனால் 30 பேக்கெட்டு, அதாவது 600 கிராம் வந்து நான் 140 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். அப்போ இது நமக்கு எவ்வளோ லாபம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் எது லாபமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது லாபத்துக்காக நான் இதை வாங்கலை. ஃபஸ்ட்டு கட்டி ஆகுதே, இதுனா டக்குன்னு ஒரு பேக்கெட்டு பிரித்து கொட்ட நமக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இதை வாங்கி இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு நான் 6-7 மாதமாக இதை வாங்கி யூஸ் பண்ணுறேன். முதல்லலாம் அப்படியே பாட்டிலு 1/2 கிலோ இதுதான் வாங்குவேன். ஒரு 6-7 மாதமாக நான் இப்படி தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இதுனா நம்ம கட்டி ஆகாமல் இருக்குது, டக்குன்னு பிரித்து போட்டுடலாம். பசங்க கூட போட்டு குடிச்சிடுறாங்க. இப்போ அவசரத்துக்கு பசங்கள்கிட்ட கேட்டால் கூட டக்குன்னு ஒரு பேக்கெட்டை பிரித்து கொட்டி ஆற்றி கொடுத்துருவாங்க. யார் வேணாலும் போட்டுடலாம். இது வேஸ்ட்டும் ஆகாது. அந்த மாதிரி அப்படி இருக்குன்னு தான் நான் வாங்க ஆரம்பித்தேன். ஆனால் இது வாங்குறதுல இவ்வளோ லாபம் வருதுன்னு நானே இப்போ தான் கணக்கு பண்ணி பார்க்குறேன். எனக்கே தெரியுது, பரவாயில்ல நமக்கு வந்து இது வாங்குறது நமக்கு லாபம் தான் அப்படின்னு. நீங்களும் இனிமேல் வந்து 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதை கைவிட்டுட்டு இந்த மாதிரி ரீஃபில் வாங்கிக்கோங்க. நமக்கு வந்து லாபம் கூட நல்ல வந்து நம்ம எது லாபமோ அதை தானே பார்த்து நம்ம நார்மலாக இப்போ பாருங்களேன், எது நமக்கு லாபமாக இருக்கோ, எது ரேட் கம்மியாக இருக்கோ, ஆனால் தரமாகவும் இருக்கணும், ஆனால் கம்மியாகவும் இருக்கணும், அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து வாங்குவோம். ஆனால் இது பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து நமக்கு வந்து நல்ல லாபம் தான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு பயனுள்ள ஒரு பொருள் தான் செஞ்சு வச்சுக்க போகிறோம். இது வந்து நமக்கு வந்து ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வீட்டில் நம்ம என்ன செய்கிறோமோ எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும், இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். நம்ம என்னென்ன சமையல் பண்ணுறோமோ எல்லா வித சமையலுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் இப்போ ஒரு 60 மிளகா பிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு இது வந்து ரொம்ப காரமாலாம் இருக்காது. சும்மா அது இந்த மிளகாயை நம்ம பச்சையாக அரைக்கையில் உள்ள வாசனை நம்ம மிளகா பொடி போடையில் வராது. அதனால தான் இதை நான் இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 100 கிராம் பூண்டு பல், ஒரு 60 மிளகா கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2.5 கிலோ தக்காளி வச்சுருக்கேன். 2.5 கிலோ தக்காளி நல்லா அலசி கழுவி கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கிலோ பெரிய வெங்காயம். இதே நான் வந்து நறுக்கி இதை பொரித்து தண்ணிக்குள்ளே போட்டு அலசிட்டு இருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நறுக்கி ரொம்ப பெருசு ஒன்றும் பொடியெல்லாம் நறுக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா பெருசாகவே நறுக்கி போடலாம். நான் நறுக்குனதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து நம்ம சும்மா 2 இந்த அளவுக்கு தக்காளியும் இதே மாதிரி 2 கட் பண்ணால் போதும். ரொம்ப தக்காளி நறுக்கியாச்சு, அவ்வளோதான்.
குக்கர் எல்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை மூடி வச்சு தண்ணிலாம் ஊற்ற வேணாம். இந்த தக்காளி வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கிறனால தண்ணி ஊற்ற தேவையில்லை. மூடி வச்சு ஒரு 4-5 விசில் வச்சுக்குவோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன் என்ன செய்ய போகிறேன். இப்போது நம்ம வந்து இந்த வெங்காயம், தக்காளி, மிளகா எல்லாத்தையுமே வந்து வேக வச்சுருந்தோம்ல. ஒரு 4-5 விசில் வச்சாச்சு. இந்த நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணிடலாம், இதை நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதை என்ன செய்யறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஆறிடுச்சு, நல்லா ஹீட்டெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கணும். பாருங்கள், நம்ம இந்த அளவு அரைச்சிக்கிட்டா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி நம்ம இதை எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சி முடிச்சுக்கலாம். பாருங்கள், மொத்தமாக நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதே குக்கர்லேயே நான் என்ன பண்ணிட்டேன், இதை வந்து ஊற்றி மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதே குக்கரில் நான் இதை ஊற்றிட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வச்சுருக்கேன். இது என்ன பண்ணலாம், ஒரு கொதி வர வைக்கலாம். மடமடன்னு ஒரு கொதி மட்டும் கொதிக்கட்டும். கொதிக்கவும் திருப்பி எடுத்து நம்ம ஆற வைக்கணும். இதை நம்ம மடமடன் கொதிக்க விட்டுட்டு அப்புறமேட்டு இந்த ப்ராசஸ் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும். ஆனால் கஷ்டம் கிடையாது. நம்ம ஃப்ரீயாக இருக்கையில் முத நாள் குழம்பு இருந்ததுன்னா நம்ம அப்போ ஃப்ரீயாக தான் இருப்போம். அதுக்கு பதிலாக அந்த டைமில் என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி நமக்கு தேவையான பொருளை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் அவ்வளோதான், முடிச்சாச்சு. அரைச்சிட்டோம். அரைச்சி முடிச்சு இப்போ அடுப்பில் கொதிக்கிறதுக்காக வச்சு கிண்டிகிட்டு இருக்கோம். ஒரு கொதி மடமடன்னு கொதிச்சா போதும், நம்ம அடைச்சிடலாம் அடுப்பை. இது அதோட அவ்வளோதான், இது ரெடி ஆயிரும். இந்த தக்காளி வெங்காயம் இந்த கிரேவி இருந்துச்சுன்னா இது ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோன்னா 6 மாதம் ஆனாலும் நம்ம கெட்டு போகாது. ஏன்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சுருவோம். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ யூஸ்க்கு எடுப்போமோ அந்த அளவு குட்டி குட்டி பாட்டில்கள்லையோ டப்பாக்கள்லையோ நம்ம ஊற்றி வச்சிட்டோன்னா நம்ம தேவைக்கு தக்கன எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். எல்லா வகை குழம்புக்கும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி எல்லா வகை கிரேவிக்கும் பயன்படுத்திக்கலாம். சிக்கன், மட்டனு, ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி எறா, இந்த மாதிரி எல்லா நண்டு எல்லா கிரேவிக்கும் பயன்படுத்திக்கலாம். இது மட்டும் இருந்தால் போதும். நம்ம வேற எதுவுமே போட தேவையில்லை. சிம்பிளாக இந்த இதை போட்டு நம்ம டக்கு டக்குன்னு வேகமாக ஃபாஸ்ட்டாக எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக ரெடி பண்ணணுமோ அவ்வளோ இந்த ஒரு வேலை நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து மற்ற நாளில் சமையல் பண்ணுற வேலை வந்து ரொம்ப ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் முடிச்சிடலாம். அதுக்காக நம்ம இதை வந்து எல்லாத்துக்கும் ஊற்றலாம். நான் வந்து நூடுல்ஸ்க்கு, மக்ரூனி, அதுக்கப்புறம் பாஸ்தா, சேமியா, இப்படி வந்து எல்லாத்துக்குமே நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ அவசரத்துக்கு நம்மக்கிட்ட இட்லி மாவு அதான் இட்லியோ தோசையோ இருக்குது, ஆனால் சட்னி இல்லை. அப்போ கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை கொஞ்சமாக எடுத்து நம்ம கடுகு, இந்த பருப்பு, கருவேப்பிலையை தாளிச்சு விட்டு நம்ம இதை கொதிக்க வச்சு நம்ம இதை வந்து தக்காளி சட்னியாக கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம இதில் தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு தான் சேர்த்துருக்கோம். இதில் வேற எதுவும் சேர்க்கலை. அதனால அது அப்படி கூட நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து நமக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு, இப்போ மலிவான விலையில விற்கல. இப்போ தக்காளி வெங்காயம் மலிவாக தான் விற்கிது, ரொம்ப விலை ஜாஸ்திலாம் கிடையாது. அந்த மாதிரி இப்போ ஒரு மொத்தமாக வாங்கணும்னா நமக்கு லாபம் தான். அந்த மாதிரி மொத்தமாக வாங்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து நிறைய லாபமும் கூட. அதே மாதிரி நமக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக வேலையாயிடும். இப்போ நம்ம என்ன சமையல் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலையாயிடும். நமக்கு கடகடன் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். அதான் இப்போ கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். இது கொதி வர ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மடமடன்னு கொதிக்கவும் நான் என்ன பண்ணிடுவேன், இதை ஆற வச்சிருவேன். ஆற வச்சதுக்கப்புறம் நான் இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறேங்கிறத இப்போதான் இதுக்கு வந்து நான் கல் உப்பு போட்டிருக்கேன். ஒரு கை கல் உப்பு போட்டுருங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பொருள் செஞ்சு வைக்கிறோன்னா அது வந்து வீணாக போகாமல் இருக்க உப்பு கண்டிப்பாக சேர்க்கணும். அதனால நான் ஒரு கை ஃபுல்லாக கல்லுப்பு போட்டிருக்கேன். நம்ம பொதுவாகவே நம்ம இதை சேர்த்து செய்ய போகிற எந்த கிரேவிலையும் சரி, இது சேர்த்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் இப்போ நிறையா தான் போட்டிருக்கேன். அதுக்காக ரொம்ப ஓவராக போடலை. இதுக்கு இந்த அளவுக்குன்னு நான் போடலை.
ஆனாலும் இந்த இது வந்து வீணாக போகாமல் இருக்க நம்ம கல்லுப்பு போடுறது ரொம்ப இந்த மாதிரி கொதிக்க வச்சு நம்ம வச்சுட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சோன்னா கொதி வந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் இருந்தாலும் கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும்னு நான் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். கல்லுப்பு போட்டுட்டேன் இதுக்கு. நீங்களும் அதே மாதிரி ஒரு கை கல் உப்பு போட்டுருங்க. ஏன்னா இந்த அளவுக்கு நான் ஒரு கை போட்டிருக்கேன். கிண்டி கிண்டி விட்டுறேன், அது நல்லா கொதி வரட்டும்ன்ட்டு. இந்த பாருங்க மடன்னு கொதிக்குது பாருங்க. போதும், இந்த அளவு கொதிச்சா போதும். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ நம்ம இதை என்ன பண்ணிடலாம், ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம அதுக்கடுத்து இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நம்ம இந்த வெங்காயம் தக்காளி போட்டு உள்ளதெல்லாம் நம்ம ஆற வச்சிட்டோம். ஏற்கனவே நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ ஆற வச்சிட்டோம். ஆற வச்சு நான் அந்த பாட்டில்லாம் நல்லா சுத்தமாக கழுவி தண்ணி வடிய விட்டு இவ்வளோ நேரம் வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் பாட்டிலில் வந்து நம்ம ஃபுல் பண்ணியாச்சு. எல்லாமே பாட்டில்கள் தான். இந்த பாட்டில்களையும் ஃபுல் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நமக்கு இப்போ இது எண்ணெய் எப்பப்போ தேவையோ அன்னன்னைக்கு நமக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு எடுத்து நம்ம குழம்புக்கோ கிரேவி, நூடுல்ஸு, பாஸ்தா, மக்ரூனி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதை வேக வச்சிட்டனால நம்ம எத்தனை மாதம் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது எல்லாத்தையுமே ஃப்ரீஜரில் தான் வைக்க போகிறோம். இப்போ நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கீழே வச்சுருங்க. இப்போ ரொம்ப நாள் ஆகும்னா அதை பூரா ஃப்ரீஜரில் வைங்க. அப்போ தான் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே அவ்வளோதான், முடிச்சாச்சு. எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் மூடி ஃப்ரீஜரில் கொண்டு போய் வச்சுருவோம். ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி மலிவாக கிடைக்கல இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல எல்லாமே நீங்கள் டக்குன்னு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எந்த ஒரு வேலையுமே எந்த ஒரு சமையலுமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது ஒன்று இருந்தால் நமக்கு போதும். நம்ம எந்த ஒரு சமையலையும் டக்குன்னு ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்களும் இதே போல் செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயன்படும். பழைய கஞ்சி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அந்த பழைய கஞ்சி வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லானது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம இது வடித்த சோறு தான். வடித்த சோறு இப்போ மிஞ்சி போச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குன்னா இதில் வந்து அதிக விட்டமின் சத்து அதிகமாக இருக்குது. இந்த பழைய கஞ்சியில் இந்த தண்ணியிலையும் சரி நமக்கு விட்டமின் சத்து அதிகமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெயில் காலத்துக்கு இது நம்ம சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லா குளிர்ச்சியும் கூட. இப்போ வந்து கொஞ்சம் பனியும் கொஞ்சம் வெயிலுமா தானே இருக்குது. இப்போ நம்ம வடித்த கஞ்சி தண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம வெளியவே உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடறோம். இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம எப்படி சாப்பிட போகிறோன்றதான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் தண்ணியை வடிச்சிட போகிறேன். இப்போ பாருங்கள், தண்ணியை நம்ம இதில் வடித்து வச்சுருக்கோம். தண்ணியெல்லாம் வடிச்சாச்சு. இங்கே அடுப்பில் சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு 2 மட்டும் போட்டிருக்கேன். இதில் அது பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க, பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த மிளகா வந்து லைட்டாக அந்த எண்ணெயில் இதாகட்டும். வறந்துச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கு வேறு எதுவும் போட போகிறதில்ல. இந்த சோத்தை இதில் போட்டுருவோம். இப்போ பனி நேரத்தில் வந்து நமக்கு வந்து பழைய கஞ்சி குடிச்சா ஒத்துக்காது, சளி பிடிக்கும் அப்படின்றவங்க, அதே மாதிரி குளிர்ச்சியான பொருள் சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், நீங்கள் சரி பழைய கஞ்சி வேஸ்ட்டாக போகக்கூடாது, நம்ம வீணாக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தாளிச்சு விட்டுருங்க.
தாளித்து நம்ம நல்லா சூடு பண்ணி சாப்பிடணும். தாளிக்கிறதோடு இருக்கக்கூடாது, நல்லா அது சூடு ஏறணும். சூடு ஏறி நல்லா சூடு ஆகணும். இதில் வந்து நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் வந்து தண்ணியில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். அதனால் இதுக்கு உப்பு தேவை கிடையாது, அந்த உப்பே போதுமானது. நம்ம இப்படி பழைய கஞ்சியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல், ஏன்னா கீழே ஊற்றவும் முடியாது, ஏன்னா சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படிங்கல குளிர் நேரம்ன்றதுனால நமக்கு ஒத்துக்காதுன்ற பட்சத்தில் இதே மாதிரி தாளித்து சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், ஒன்றும் செய்யாது. ரொம்ப ரொம்ப நல்லது, யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது சளி உடம்புக்காரவங்க அது இதுன்னு எதுவும் யாராக இருந்தாலும் இது தாராளமாக சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தயிர் சாதம் செய்கிறோம்ல, அதை விட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது தொட்டுக்க வந்து நம்ம நான்வெஜ்ஜும் வச்சு சாப்பிட்லாம், வெஜிடேரியனும் உருளைக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு பொரியல், இந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப 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 நல்லா இருக்கும். இது நல்லா சூடு ஏறுற வரைய நல்லா சூடாகணும், அது வரைய நல்லா கிண்டி விடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பழைய கஞ்சியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். யாருக்குமே ஒன்றும் செய்யாது. எவ்வளோ சளி உடம்பு அது இதுன்னு எதாக இருந்தாலும் ஒன்றும் செய்யாது. அதுவும் இல்லாமல் இது உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம். இதில் நிறைய விட்டமின் சத்துக்கள் கிடைக்கிறனால இது நம்ம சாப்பிட்றனால நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம். அதே மாதிரி நம்ம மிஞ்சி போனதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அந்த பாருங்க ஆவி வருது, இந்த அளவுக்கு வந்தால் போதும். நமக்கு நல்லா வந்து இந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம யார் வேணாலும் சாப்பிடலாம். இப்போ இந்த பழைய கஞ்சி புது சாப்பாடாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான புது சாப்பாடு, சூப்பராக ரொம்ப எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்க சிக்கன் ஃப்ரை வச்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே இது கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இதில் கொஞ்சம் சத்தும் கூட ஜாஸ்தி, விட்டமின்கள்லாம் அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறனால. அந்த காலத்தில் வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது. எங்கள் அம்மாலாம் அப்படி பழைய சோறை தாளித்து தான் கொடுப்பாங்க. பழைய சோறு பழைய கஞ்சி இருந்ததுன்னா இதே மாதிரி தாளித்து தான் எங்கள் அம்மாலாம் கொடுப்பாங்க. சரி, அது மாதிரி தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம வடிக்கிற சோறை தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னா அது வந்து பழைய கஞ்சி ஆகும். அந்த கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது காய்கறி வந்து நம்ம நிறைய வாங்கிடுறோம். அது வந்து நிறையா வாங்கினா ஒரு நாள் நல்லா இருக்கையில செய்வோம், சில நேரத்தில் செய்ய முடியாமல் நிறையா மிஞ்சி போயிடுது. அந்த மிஞ்சி போகையில் என்ன ஆகுதுன்னா, எப்படி இருந்தாலும் காய் கத்திரிக்காயெலாம் வந்து கொஞ்சம் முத்திரும். கத்திரிக்காய் பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக முத்திரும். இது ரொம்ப முத்தி போகலாம், இருந்தாலும் ஒரு லெவலுக்கு முத்தி போச்சு. இதுவும் அப்படிதான் லேசாக பழுத்துருச்சு. ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கா, இருந்தாலும் லேசாக பழுத்துருச்சு. அதனால நான் இப்போ இதை என்ன செய்ய போகிறேன்னா, இது எல்லாத்தையும் நல்லா அலசி நறுக்கி அலசி கூடையில் அள்ளி வச்சுட்டேன். எல்லாத்தையுமே ஒன்றா போட போகிறேன்னா அப்போ தான் இந்த லைட்டாக இந்த பாவக்காவோட கசப்பு தன்மை லைட்டாக இந்த காய்கறிக்கும் போகும். கத்திரிக்காய் இந்த பீன்ஸுக்கெல்லாம் போகையில் அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இப்போது இந்த வடகம் நம்ம வத்தல் காய வச்சிருக்கையில பூச்சிலாம் வராது. ஏன்னா இந்த பாவக்காயோட நம்ம சேர்த்து போட்டு வச்சுறனால பூச்சி வரவும் வாய்ப்பு இருக்காது. சரி, அதுக்காக இந்த வத்தல் நல்லா இருக்குமா, ரொம்ப கசந்துருமானா அதெல்லாம் கசக்காது, நல்லா தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது ஒரு சட்டியில் வந்து தண்ணி வச்சு இந்த அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் என்ன பண்ணிடுவோம், இதை வந்து கொட்டிடுவோம். இது வந்து ஒரு அரை வேக்காடு இல்லை 3/4 வேக்காடு வேகணும். ஆமாம், 3/4 வேக்காடு வெந்தால் போதும். 3/4 வேக்காடு வேகம் தொட்டிக்கும் இது நல்லா வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை என்ன செய்யறதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. உப்பு போட்டு தான் நான் இப்போ வேக வச்சுருக்கேன். இப்போது 3/4 தான் வெந்துருச்சு, போதும். இந்த அளவுக்கு வெந்தால் நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படியே விட்டுட்டோம்னா அந்த தண்ணி எவ்வளோ இதாயிரும். அதனால் தண்ணி வந்து நம்ம வடிய விட்டாச்சு. இப்படியே நல்லா தண்ணி ஒரு போட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிஞ்சிடட்டும். தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் தான்
நம்ம என்ன பண்ணிடலாம், நல்லா தட்டில் போட்டு விரித்து வெயிலில் காய வைக்கலாம். இந்த வத்தல் வந்து காய வச்சுருக்கேன். காலையில் வெயிலில் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் தான் காஞ்சிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு சரியாக வெயில் போடலை. இன்னும் நாளைக்கு நான் 2 நாளில் காஞ்சிரும்னு நினைக்கிறேன். வெயில் நல்லா போட்டுச்சுன்னா ஒரே நாள்லேயே காஞ்சிரும். ஆனால் இது வந்து 2 நாள் ஆகும் போல். இது நல்லா காயட்டும். காயவும் உங்களுக்கு வறுத்து காட்டுறேன். வத்தல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. 2 நாள் ஆச்சு காயறதுக்கு. பாருங்கள், சூப்பராக காஞ்சிருச்சு. இது வந்து கத்தரிக்காய், பாவக்காய், அப்புறம் பீன்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம். மொத்தம் 1.5 கிலோ காய், எல்லாம் 1/2 கிலோ இருந்தது. ஆனால் 1.5 கிலோ வந்து எவ்வளோ சுருங்கி கொஞ்சமாக வச்சு பாருங்கள். இது வெயிட் போட்டால் ஒரு 1/4 கிலோ அளவு கூட வராது. ஆனால் சூப்பராக காஞ்சிச்சு. கரெக்டாக 2 நாள் நல்லா காஞ்சிச்சு. இது பாருங்கள், கத்தரி வத்தல் எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள். அப்படியே உடைய வருது, உடையுது. ஓகேங்களா, உடையுது. அந்தளவுக்கு காஞ்சிருச்சு. இது பாருங்கள் பீன்ஸு, இதுவும் உடையுது. அந்தளவுக்கு நல்லா மொறுன்னு காஞ்சிருச்சு. இதுவும் உடையுது. இது பாருங்கள் பாவக்காய் வத்தல் எந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி வத்தல் போட்டோம்னா அவ்வளோ நொறுங்கி வருது. சூப்பராக மொறுன்னு காஞ்சிருச்சு. இதை வறுத்து உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வத்தல் போட்டிங்கன்னா நல்ல ஹைஜீனிக் கூட. அதுவும் இல்லாமல் வெயில் காலத்தை நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கும் வீட்டிலே போடுற வத்தல் வேறையா, அதனால ரொம்ப நல்லது. இப்போ இதை வந்து நம்ம வீட்டில் செஞ்சு வச்சோன்னா இது வந்து நமக்கு வீணாகவும் போகாது. அந்த பூச்சி புழுலாம் வராது. இது நல்லா இந்த காஞ்சிருச்சா, இதை நம்ம டைட் கண்டெய்னர், டப்பா எதுலையாவது போட்டு மூடி வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு நமக்கு 1 வருஷம் ஆனாலும் ஒன்றும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். வெயிலை வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வத்தல் போடுங்க. எல்லா காய்கறியிலையும் வத்தல் போடலாம். எந்த காய்கறிலாம் கணக்கு கிடையாது. வெண்டைக்காய், என்ன காய் இருக்கோ, அவரைக்காப்பில் போடலாம், வெண்டைக்காயில் போடலாம், வேறு என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாத்துலேயுமே நம்ம வத்தல் போடலாம். மாங்காயில் போடலாம். எல்லாத்துலேயுமே வத்தல் போட்டு நம்ம வறுத்து சாப்பிட்டோன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி அவிச்சு உப்பு போட்டு அவிச்சு வடிகட்டிட்டு தண்ணியை வடித்து நம்ம காய போட்டால் தான் அது ஒரு வத்தலுக்கே உண்டான டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பச்சையாக போடுறத விட இப்படி போடுறதான் வத்தல் ருசியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். சரி வாங்க, இதை நம்ம வறுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சட்டி காயவும் கொஞ்சம் சிம்மில் போட்டு வச்சுக்கோங்க. சிம்மில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா மொறுன்னு வரும். அது இல்லாமல் இது ஏற்கனவே வந்து நம்ம அவிச்சிட்டோம், அதனால் வெந்த காய்கறி தான். அதனால் ரொம்ப போட்டு நம்ம இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. லேசாக நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும். பாருங்களேன், வறுக்கும் நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்களேன். ஏன்னா நம்ம வேக வச்சு தானே நம்ம இது பண்ணோம், அதனால வறுக்கவும் நல்லா பெருசாக வந்திருக்கு. இப்போ நீங்கள் இதை வறுத்து வச்சுக்கிட்டு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டா கூட அது நல்லா தான் இருக்கும், கெட்டு போகாது. மூடி வச்சிட்டோம்னா எத்தனை நாள் வேணாலும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 1 வாரம் ஆனாலும் சரி, பதத்து போகாது. நல்லா நம்ம கனமான டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இதே நம்ம வறுத்து நல்லா பெருசா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. ஏன்னா நம்ம அந்த அவிச்சு பண்றதுல தான் இந்த மாதிரி பெருசா பொரிஞ்சு வரும். அவிச்சிட்டு வடிகட்டி நம்ம ஆற வச்சுட்டு காய போட்டு பண்ணாதான் இந்த மாதிரி பெருசா வரும். அதுவும் நல்லா ஒரு மாதிரி மொறுன்னு சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பாவக்காய் வத்தல்லாம் கசக்கவே செய்யாது, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி செய்யறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வத்தல்கள். வேஸ்டா முத்தலாயிருச்சு, பழுத்துருச்சு அப்படின்னு நம்ம வேஸ்டா கீழே தூக்கி போடுற காய்கறியை நம்ம அதை வீணாக்காம இந்த மாதிரி வடகம், வத்தல் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து வெந்தனத்துக்கு உதவிக்கிறோம். தொட்டுக்க இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு நல்லா இருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும். இந்த வத்தல் சும்மாவே நமக்கு ஏதாவது தீவனம் சாப்பிடணும் போல இருக்கு, அப்ப கூட இந்த மாதிரி வத்தலை வறுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கும்.
சிம்மில் போட்டே வருங்க. ஏன்னா நான் இரும்பு சட்டியில் வறுக்கிறேன். சிம்மில் போட்டு வறுத்தீங்கன்னா தான் நின்று வேகும், இல்லாட்டி கருகிரும். அதனால் சிம்மில் போட்டே வறுத்துக்கோங்க. மொறுன்னு வத்தல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பெருசாக பொரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். நம்ம பார்வைக்கு வந்து சின்னதாக இருந்ததா, அப்படியே மாவு மாதிரி இருக்குது இந்த வத்தல். வாயில் வச்சாவே அப்படியே கரைஞ்சிருது, தண்ணி மாதிரி கரைஞ்சிருது. ஏன்னா நம்ம இந்த வேக போட்டு அவிக்கிறனால தான் இந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும். வேக அவிச்சு வடிகட்டி போகிறனால சின்னதாக இல்லாமல் நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு பாருங்கள் வத்தல். உங்களுக்கே தெரியும், நான் அது காஞ்சிருக்கையில் எப்படி இருந்தது, இப்போ நல்லா பொரிஞ்சு பெருசாக வந்திருக்கு. கத்தரி வத்தல், பீன்ஸு, பாவக்காய். நீங்கள் எந்த காய்கறி முத்தி போச்சு அப்படின்னு கீழே தூக்கி போடாமல் இந்த மாதிரி அவிச்சு உப்பை போட்டு அவிச்சு வடிகட்டி நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுக்கோங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். 1 வருஷம் ஆனாலும் நமக்கு வீணாக போகாது, கெட்டும் போகாது. ரொம்ப ரொம்ப அப்படியே இந்த பாவக்காய் வத்தல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மாவு மாதிரி அப்படியே போயிடுது. வெயில் காலத்தை நம்ம பயனுள்ளதாக யூஸ் பண்ணிக்குவோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.